லிஸ்டே பத்தி ஓகே லிஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் பர்டிகுலர் மேட்ச் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த ஹையஸ்ட் ஸ்கோர் 166 பாக்குறதுக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவா இருக்கிற மாதிரி இருக்கு. 50 ஓவர்ஸ் ஃபார்மேட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ரோஹித் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா 200 கிட்டத்தட்ட 300 வரைக்கும் போறாங்க. பட் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் 166 நாட் அவுட்னாலே வந்து பெரிய விஷயம். ஸோ அந்த மேட்ச் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? ஐ திங்க் இட் வாஸ் அகெயின்ஸ்ட் கேரளா. நல்ல ஒரு மேட்ச். ஒரு தமிழ்நாடு ஆடும்போது அது நல்ல ஒரு டால் ஸ்கோர் சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 280 ஏதோ சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் 280 வாஸ் ஒரு மாதிரி ஒரு 20-30 ரன்ஸ் அபவ் பார் ஸ்கோர் மாதிரி இருந்தது. ஸோ அந்த சேஸ் பண்ணும்போது அந்த சேஸில் நான் நம்பர் 3 போனேன். குயிக்காக ஓப்பனர் அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் நம்பர் 3 போயிட்டு ஐ திங்க் ஐ வாஸ் நல்லா ப்ரிப்பேர்டாக இருந்தேன். அந்த டைமில் வந்து நான் அந்த ஒரு ஸ்ரீலங்கா போயிட்டு வந்த டைமு, அந்த ஒயிட் பால், அந்த குக்குப்ரா பால், அந்த டைமில் வந்து ஆடுறது ஒரு சேலஞ்சாக இருந்தது. அந்த குக்குப்ரா பால் ஆடின அந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே இங்கே கொண்டு வந்தேன். அண்ட் இட் வாஸ் குட். அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ இருந்தது. அந்த டீமில் நல்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருந்தாங்க. ஸ்ரீசாந்த் அப்போது இருந்தார். ஸ்ரீசாந்த் அப்போ தான் கண்ட்ரிக்காக ஆடின அந்த ஒரு ப்ரைமு. நல்ல ஸ்பின்னர்ஸ், இந்த பிரசாந்த் ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க. ஐ திங்க் அவங்களோட அடித்தது நல்லா இருந்தது. எனக்கு நல்ல ஒரு குட் ஃபீலாக இருந்தது. அண்ட் தமிழ்நாடு அந்த ஒரு ஒயிட் பால் அந்த ஒரு ஒரு 2 இயர்ஸ் அன்பீட்டனாக இருந்தோம். எந்த மேட்சுமே நாங்கள் தோக்காமல் ஒரு 2 இயர்ஸ் டாமினேட் பண்ணி விஜயசாரே ட்ராஃபிக்கு முன்னாடி அதுக்கு வந்து சுப்பையா பிள்ளை ட்ராஃபின்னு சவுத் ஜோனுக்குள்ளே ஆடுவோம். அதுக்கப்புறமா போயிட்டு தான் விஜயசாரே ட்ராஃபி ஆடுவோம். ஸோ அந்த 2 வருஷம் அன்பீட்டனாக, சவுத்துலேயுமே அன்பீட்டன், நாக் அவுட்ஸ்லையுமே அன்பீட்டனாக ஒரு 2 இயர்ஸ் தொடர்ந்து இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 மேட்சஸ் நாங்கள் வந்து அன்பீட்டனாக இருந்தோம். தட் ரன் வாஸ் வெரி வெரி ஃபன்.